ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கடவுளோட மொத்த சக்தியும் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? நீங்க நான் எல்லாருமே ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கடவுளை ஏன்பா இப்படி பண்ற, என்னை மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிற, உனக்கு வேற ஆளே கிடைக்கலையான்னு கடவுள்கிட்ட புலம்பி இருப்போம். சில சமயம் கடவுளை திட்டி இருப்போம். அப்படிதாங்க இங்க ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் கடவுளை திட்டிக்கிட்டே இருக்கான். அவன் கால் தடுக்கி விழுந்தா கூட கடவுளே இன்னைக்கு நான் தான் உனக்கு கிடைச்சனா, உருப்படியா உன் வேலையை செய்ய மாட்டியான்னு அவரை திட்டுவான். பொறுத்து பொறுத்து பார்த்த கடவுள் ஒரு நாள் அவன் நேர்ல வந்து எப்ப பார்த்தாலும் நான் என் வேலையை ஒழுங்கா செய்யலன்னு திட்டுற, இந்த நிமிஷத்துல இருந்து நீ தான் கடவுள், நீ என்ன செய்யறன்னு நானும் பாக்குறேன்டான்னு கடவுள் அவரோட சக்தி மொத்தத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு போறாரு. அப்புறம் என்ன நடக்குது? அந்த ஒரு நாள் கடவுள் என்ன பண்றாங்கறத செம ஃபன் அண்ட் காமெடியா எடுத்திருக்கிற படம் தான் 2003ல ரிலீஸ் ஆன ப்ரூஸ் ஆல்மைட்டி படத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. இந்த படத்தோட ஹீரோ ஜிம் கேரியை பத்தி சொல்லவே வேணாங்க. அவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லயும் பாடி லாங்குவேஜ்லயுமே எல்லாரையும் சிரிக்க வச்சிருவாரு. வாங்க கடவுளா மாறின ஜிம் கேரி என்னென்ன அட்ராசிட்டியை பண்றான்னு பார்க்கலாம். இந்த படத்தோட ஹீரோ ப்ரூஸ் நோலன் ஒரு டிவி சேனல்ல ஃபீல்டு ரிப்போர்ட்டரா இருக்கான். ரிப்போர்ட்டர்னதும் ஏதோ ஒரு பெரிய வேலைன்னு நினைச்சிடாதீங்க. பேக்கரிலையும் காஃபி ஷாப்லயும் போய் கேக் எப்படி இருக்கு, காஃபி எப்படி இருக்குன்னு இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி துண்டு தூக்கடா வேலையை தான் டிவி சேனல்ல அவனுக்கு கொடுக்குறாங்க. ஆனா நம்ம ஆளோட லட்சியமே வேறங்க. அந்த டிவி சேனல்லே ஒரு பெரிய நியூஸ் ஆங்கரா மாறணும். அது ஒண்ணுதாங்க அவனோட லட்சியம். இவனுக்கு ஒரு காதலி இருக்கா. அவ பேரு கிரேஸ். ஒரு நாள் ரெண்டு பேரும் ப்ரூஸ் நோலனோட ப்ரோக்ராம டிவில பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கிரேஸ் இதுவே நல்லா தானே இருக்குன்னு கேட்கறா. இதெல்லாம் ஒரு வேலையா? நான் மட்டும் நியூஸ் ஆங்கரா லைவ் ப்ரோக்ராம்ல பேசினா எப்படி இருக்கும்னு ப்ரூஸ் நோலன் இப்பவே கிடைக்காத வேலையை பத்தி கனவு கண்டுட்டு இருக்கான். அவன் வீட்டுல சாம்னு ஒரு நாய் இருக்கு. அதை பார்த்தாலுமே அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள உணுக்கடிக்கிறது தான் அதோட வேலையே. மறுநாள் ப்ரூஸும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டும் வேலைக்கு கிளம்புறாங்க. அவன் கிரேஸை டிராப் பண்ணும்போது அவ ப்ரூஸ் கிட்ட இந்தா இதை நீயே வச்சுக்க, என்னை விட உனக்கு தான் இது தேவைப்படும்னு பிரேயர் பீட்ஸ் அவங்கிட்ட கொடுக்கறா. இதை வச்சு டென்ஷனா இருக்கும்போது ப்ரே பண்ணுன்னு சொல்லிட்டு போறா. அதுக்கப்புறம் ப்ரூஸ் அவன் ஒர்க் பண்ற டிவி சேனலுக்கு கிளம்புறான். போற வழியில டிராபிக்ல மாட்டிட்டு நிக்கிறான். இன்னைக்குன்னு பார்த்து அவனுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் வேற இருக்கு. அது என்ன மீட்டிங்னா, ப்ரூஸ் ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த நியூஸ் ஆங்கர் போஸ்ட் காலியாக போகுது. அதை யாருக்கு கொடுக்க போறதுங்கிறத பத்தின மீட்டிங் தான் இது. அவன் டிராபிக்ல நின்னுட்டு இருக்கும் போதே ஆபீஸ்ல இருந்து மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு இவனுக்கு பேஜர்ல மெசேஜ் வருது. அதை பார்த்ததும் ப்ரூஸ், கடவுளே இன்னைக்கு ஒரு நாளாவது என்னை விட்டு வைக்க மாட்டியா, இன்னைக்கு எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, இன்னைக்கு கூட என்ன சோதிக்கிறேன்னு கடவுளை திட்டிக்கிட்டு அங்கிருந்து அடிச்சு புடிச்சு ஆபீஸ்க்கு உள்ள போக போறான். அப்ப அந்த இடத்துல ஒரு கண் பார்வை இல்லாத பிச்சைக்காரனை பார்த்துட்டு, சாரி ப்ரோ உனக்கு அப்புறமா வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு போறான். ஆனா அங்க இவன் உள்ள வரதுக்கு முன்னாடி மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சாரி சார் டிராபிக்னால லேட் ஆயிடுச்சுன்னு ஸ்கூல் பையன் மாதிரி எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிட்டே உள்ள வரான். அப்ப இவனோட பரம எதிரி ஈவன் பேக்ஸ்டர், இவனை எதுக்கு சார் இங்க கூப்பிட்டீங்க, இவன் குக்கீஸும் கேக்கும் எப்படி தயாரிக்கிறதுன்னு பேட்டி எடுக்கிறதுக்கு தான் லாய்க்குன்னு கிண்டல் பண்றான். அதை கேட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. ப்ரூஸ் ஈவன் மேல பயங்கர காண்டுல இருக்கான். அதுக்கப்புறம் அந்த டிவி சேனல் மேனேஜர் ஜாக் அந்த பதவி யாருக்குன்னு சொல்லாமலே மீட்டிங் முடிச்சிட்டு கிளம்புறாரு. ப்ரூஸ் அவர் பின்னாடியே போய், சார் எனக்கு 40 வயசு ஆக போகுது, இதுக்கு மேல எப்பதான் சார் நான் என்ன ப்ரூவ் பண்றது, எனக்கு அந்த நியூஸ் ஆங்கர் பதவி வேணும்னு கேட்கறான். அதை கேட்டதும் ஜாக் ஈவன் பேக்ஸ்டரும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாரு. உடனே ப்ரூஸ், சார் அவன் ஒரு வேஸ்ட், அவன் எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன், அவனுக்கு அந்த பதவியை கொடுத்துறாதீங்கன்னு டென்ஷன்ல ஜாக் கையில இருந்த பிரெட்டை தட்டி விடுறான். இப்படிதான் அவன் ஏதாவது ஏடாகுடமா பண்ணுவான்னு ஜாக்குக்கு இவனை பத்தி நல்லா தெரியும். சரி ப்ரூஸ், நான் உனக்கு ஒரு லைவ் ப்ரோக்ராம் கொடுக்கறேன், அதை ஃபர்ஸ்ட் நீ ஒழுங்கா பண்றியா பார்க்கலாம்னு ஜாக் சொன்னதும் முதல் தடவையா லைவ் ப்ரோக்ராம் பண்ண போறோம்னு நம்பாலு செம ஹாப்பி ஆயிட்டான். அந்த லைவ் ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் ஆகுது. ப்ரூஸ் நயகரா ஃபால்ஸ்ல இருக்கிறவங்க கிட்ட நேரடியா பேட்டி எடுக்கணும். அத சேனல் நியூஸ்ல நேரடி ஒளிபரப்பா காட்டுவாங்க. இவனும் நயகரா ஃபால்ஸுக்கு போயிட்டான். அங்க யாரை பேட்டி எடுக்கணும்னு சூஸ் பண்ணிட்டாங்க. ப்ரூஸ் சந்தோஷத்துல அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, நான் லைவ் ப்ரோக்ராம்ல வர போறேன், டிவி ஆன் பண்ணி பாருன்னு சொல்றான். அதை கேட்டதும் அவளும் ரொம்ப சந்தோஷத்தோட அவனுக்கு கங்க்ராட்ஸ் சொல்றா. நியூஸ் ரூம்ல இருந்து இவன் மைக்குக்கும் கனெக்ட் ஆயிடுச்சு. ப்ரூஸ் நீ ரெடியான்னு கேக்குறாங்க. இவனும் நான் ரெடின்னு சொல்றான். அதே சமயம் இவன் காதலி இவனுக்காக கடவுள் கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்கா. நியூஸ் ரூம்ல இருந்த ஒரு லேடி, நயகரா ஃபால்ஸ்ல இருந்து இப்ப நேரடி நிகழ்ச்சியை ஒளிபரப்ப போறோம், ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கூட 33 வருஷமா ஒர்க் பண்ண பெட்டி ஃபின்மேன் ரிட்டையர் ஆகுறாரு, அவருக்கு பதிலா இந்த சேனல்ல ஒர்க் பண்ண போறது மிஸ்டர்னு சொன்னதும் அங்க ப்ரூஸ் நோலன் பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல இருக்கான். ப்ரூஸ் நோலன்னு அவன் பேரை சொல்லுவாங்கன்னு பார்த்தா மிஸ்டர் ஈவன் பேக்ஸ்டர்னு இவனுக்கு யாரை பிடிக்காதோ அவன் பேரை சொல்றாங்க. அந்த பேரை கேட்டதும் ப்ரூஸ் அதிர்ச்சியில சிலையாவே மாறிட்டான். அங்க சேனல்ல இருந்து ப்ரூஸ் ப்ரூஸ்னு கத்துறாங்க. நயகரா ஃபால்ஸ் சாரலோட சேர்த்து இவன் கண்ணுல இருந்தும் தண்ணீர் வருது. டிவி சேனல்ல இருந்து இவனை பேட்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க. அங்க கிரேஸ், ப்ரூஸ் என்னாச்சு உனக்குன்னு அவளும் அதிர்ச்சி ஆகிறா. 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ப்ரூஸ் வாயவே திறக்கிறான். ஹாய், நாம இப்ப நயகரா ஃபால்ஸ் கிட்ட நின்னுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு முதல்ல நான் ஒருத்தருக்கு வாழ்த்து சொல்லணும்னு, கங்க்ராட்ஸ் மிஸ்டர் ஈவன் பாஸ்டர், சாரி பேக்ஸ்டர்ங்கிற பேரை நான் தப்பா சொல்லிட்டேன்னு வேணும்னே லைவ் ப்ரோக்ராம்ல ஈவனை அசிங்கமா திட்டுறான். அதோட விட்டு இருந்தானா கூட பரவாயில்ல, அந்த கேள்வியை பேட்டி எடுடான்னா அவங்க கிட்ட போய் ஏதேதோ வாயில வந்த கேள்வியெல்லாம் கேட்கறான்.
அவங்க திருன்னு முழிக்கிறாங்க. இதுவும் பத்தாதுன்னு சேனல்காரங்களையும் அசிங்கமா திட்ட ஆரம்பிச்சிட்டான். இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு அந்த லைவ் ப்ரோக்ராம பாதியிலேயே கட் பண்றாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு பாராட்டு விழாவை நடத்துவாங்க. சேனல்ல இருந்து போடா வெளியேன்னு அவனை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறாங்க. இதை தாண்டா எதிர்பார்த்தேன். என்ன அவமானப்படுத்திட்டீங்கல்ல, இனி நான் யாருன்னு காட்டுறேன். சேனல் 5ல ஜாயின் பண்றேன், பெரிய நியூஸ் ஆங்கரா உங்க முன்னாடி வரண்டான்னு நம்ம அண்ணாமலை ரஜினிகாந்த் மாதிரி சவால் விட்டுட்டு வெளியே வரான். அப்ப அந்த கண்ணு தெரியாத பிச்சைக்காரங்கிட்ட சில ரவுடிகள் வம்பு பண்றாங்க. இவன் அதை பார்த்துட்டு, ஏய் யாரா நீங்க, எதுக்காக அவரை தொந்தரவு பண்றீங்கன்னு குரல் கொடுத்ததும் அவனுங்க அங்கிருந்து கிளம்புறானுங்க. இவன் அதோட சும்மா இருந்திருக்கலாம்ல, எங்க அவன் நாக்குல தான் சனி தாண்டவம் ஆடுத. போயிட்டு இருக்கிறவங்கள பார்த்து அந்த பயம் இருக்கட்டும்னு வடிவேலு மாதிரி பந்தாவா பேசினதும் போனவனுங்க திரும்பி வந்து, நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டாக்குறான்னு ஆளாளுக்கு அடி வெளுத்து வாங்குறானுங்க. வாங்குன அடியில இவன் வாய் வெத்தலை பாக்கு போட்டுக்கிச்சு. கடவுளே, ஒருத்தனுக்கு உதவி பண்ண போனா இதுதான் நீ எனக்கு கொடுக்குற பரிசா? உன் வேலையை எப்பதான் நீ ஒழுங்கா செய்வன்னு ப்ரூஸ் கடவுளை திட்டிக்கிட்டே அவன் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கான். அப்ப அந்த பிச்சைக்காரன் கையில லைஃப் இஸ் ஜஸ்ட்னு ஒரு அட்டையை பிடிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்ததும் ப்ரூஸ், லைஃப் இஸ் ஜஸ்ட்னா என்னடா, முழுசா சொல்லி தொலையண்டா, இவன் கூட என்ன வெறுப்பேத்துறானு புலம்பிக்கிட்டு ப்ரூஸ் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போறான். கிரேஸ் கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதும் அவ, கவலைப்படாத ப்ரூஸ், காரணம் இல்லாம எதுவும் நடக்காதுன்னு சொல்றா. என்ன போலாத காரணம், அதனால எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. அந்த கடவுள் இருக்கான, அவன் பறவையோட ரெக்கையை உடைக்கிற மாதிரி என் லைஃபை நாசமாக்கி ரசிச்சிட்டு இருக்கான்னு ப்ரூஸ் சொன்னதும், அப்படியெல்லாம் பேசாத ப்ரூஸ், கடவுள் உன்னை தேர்ந்தெடுத்திருக்காருன்னு கிரேஸ் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, என்னது தேர்ந்தெடுத்திருக்காரா, சுத்தமா என்ன ஒதுக்கி வச்சிட்டாரு, அவருக்கு ப்ரூஸ்ங்கிற ஆளை பத்தின ஞாபகமே வராதுன்னு கோவமா சொல்றான். அதுக்கப்புறம் கிரேஸ் அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்றா. வேணாம் கிரேஸ், நீ எதுவும் சொல்லாத, என் வாழ்க்கையிலே இன்னைக்கு தான் எனக்கு மோசமான நாளா அமைஞ்சிடுச்சு. ப்ரூஸ் அவ என்ன சொல்ல வராங்கிறத கூட கேட்காம கார் சாவி எடுத்துக்கிட்டு மறுபடியும் வெளியே போறான். விரக்தியோட கார்ல போயிட்டு இருக்கான். அப்ப கிரேஸ் கொடுத்த பிரேயர் பீட்ஸ் அந்த கார்ல தொங்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் ப்ரூஸ் அதை கையில எடுத்து, சரி அவ சொன்னதுக்காக இதை ட்ரை பண்ணி பாக்குறேன்னு, கடவுளே நான் நொந்து போயிருக்கேன், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், ஏதாவது அற்புதம் பண்ணுன்னு ப்ரே பண்றான். அதை கவனிச்சுக்கிட்டே ரோட்டை கவனிக்காம ப்ரூஸ் ரோட்டோரமா நிக்கிற லைட் போஸ்ட்ல காரை டமான்னு எடுத்துட்டு போய் இடிக்கிறான். அவ்வளவுதான், மனுஷன் இன்னும் அதிகமா டென்ஷன் ஆயிட்டான். காரை விட்டு இறங்கி வந்து, எல்லாம் உன்னாலதான் அந்த பிரேயர் பீட்ஸை தூக்கி தண்ணியில போட்டுட்டு திரும்பவும் கடவுளை திட்ட ஆரம்பிச்சிட்டான். போலாத கடவுள் அதிசயங்கள் பண்ணுவாராம், அற்புதங்கள் பண்ணுவாராம். வேலையை விட்டு தூக்கணும்னா முதல்ல உன்னையதான் தூக்கணும். இந்த உலகத்துல வேலையே செய்யாத ஒரு ஆள்னா அது நீதான்னு ப்ரூஸ் வாய்க்கு வந்தபடி கடவுளை கத்த ஆரம்பிச்சிட்டான். பதில் சொல்லு கடவுளேன்னு மேல பார்த்து கத்துறான். அப்ப அவன் பேஜர்ல ஒரு மெசேஜ் வருது. எடுத்து பார்த்தா அதுல 550123ன்னு வெறும் போன் நம்பர் மட்டும் தான் வந்திருக்கு. சாரி, எனக்கு உங்களை யாருன்னு தெரியாது, அதுவும் இல்லாம நான் இப்ப பேசுற மூடுல இல்லைன்னு பேஜரை ஆஃப் பண்ணி வச்சிடுறான். அதுக்கப்புறம் ப்ரூஸ் காலையில நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கான். அப்பவும் அந்த பேஜர்ல இருந்து பீப் பீப்னு சவுண்ட் வந்துட்டே இருக்கு. இவன் எரிச்சலோட அந்த பேஜரை எடுத்து பார்த்தா மறுபடியும் அதே 550123. யார் இந்த 555123ன்னு யோசிச்சுக்கிட்டே ப்ரூஸ் அந்த பேஜரை தூக்கி ரோட்ல போடுறான். அந்த பேஜர் கீழே விழுந்த உடனே அது மேல வண்டி ஏறி இறங்கி சுக்குநூறா உடைஞ்சிடுது. இவனே பயங்கர டென்ஷன்ல இருக்கான். அது தெரியாம அந்த நாய் இவன் எதிர்க்கவே சோஃபா மேல ஒண்ணு கடிக்குது. ஏய் சாம், உனக்கு அறிவே இல்லையா, அது என்னோட வீடு, உன் பாத்ரூம் கிடையாதுன்னு சாம் திட்டிக்கிட்டு அதை ரோட்ல தூக்கிட்டு வந்து விடுறான். நல்லா தெரிஞ்சுக்க, இதுதான் உன்னோட பாத்ரூம்னு சாம் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்ப தூள் தூளா உடைஞ்சு கிடக்கிற பேஜர்ல இருந்து தொடர்ந்து பீப் பீப்னு சவுண்ட் வந்துட்டே இருக்கு. இவன் என்னடா இது உடைஞ்சு போன பேஜர்ல இருந்து மெசேஜ் வருதுன்னு அது கிட்ட போய் பார்க்கறான். பார்த்தா அந்த பேஜரோட டிஸ்பிளே மட்டும் உடையாம இருக்கு. அதுல சேம் நம்பரை காட்டுது. இவன் அதை பார்த்ததும் பேட்டரி கனெக்ஷனே இல்லாம டிஸ்பிளே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மிரண்டு போறான். சரி, யார் தான் அந்த ஆளு பாத்துருவோம்னு ப்ரூஸ் அந்த நம்பருக்கு போன் பண்றான். போனை போட்டதுமே ரெக்கார்டட் வாய்ஸ் கேக்குது. உங்க பேர் ப்ரூஸ் தானே, உங்க திறமைக்கேத்த வேலை எங்க கிட்ட இருக்கு, உடனே இந்த அட்ரஸ்க்கு வாங்கன்னு சொன்னதும் இவன் அட்ரஸை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போறான். அவன் காரை விட்டு இறங்கி நடந்து வரான். அங்க இருக்கிற பழத்தை கவனிக்காம இவனே தண்ணியில காலை விட்டுட்டு, அடச்ச நான் இன்டர்வியூக்கு போறேன், இப்ப ஃபேண்ட்ல வேற ஈரமாயிடுச்சு, ரொம்ப தேங்க்ஸ் பான்னு மேல பார்த்து கடவுளை கிண்டல் பண்றான். அந்த பில்டிங்ல உள்ள போய் பார்க்கறான். வெறும் எம்டி ஃப்ளோரா தான் இருக்கு. யாராவது இருக்கீங்களான்னு குரல் கொடுத்துக்கிட்டே உள்ள வரான். அங்க ஒரு ஆளு தரையை தொடச்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ப்ரூஸ் இன்டர்வியூக்கு வந்திருக்குன்னு சொன்னதும் உடனே அவரு ரூம் நம்பர் 7 7வது மாடிக்கு போங்கன்னு சொல்றாரு. இவன் லிப்ட்ல போக ட்ரை பண்றான். அது அவுட் ஆஃப் ஆர்டர், நீங்க படி வழியா தான் போகணும்னு அவர் சொன்னதும் இவன் மூச்சு வாங்க மாடிப்படியில ஏறி 7வது மாடிக்கு போறான். 7வது மாடியிலும் இதே மாதிரி வெறும் காலி இடமா தான் இருக்கு. அடச்சேன்னு வெறுத்து போய் கிளம்ப போறான். அப்ப யாரோ பேசுற சத்தம் கேக்குது. இவன் யாருன்னு உள்ள போய் பார்க்கறான். அங்க ஒரு ஏணி இருக்கு. அதுக்கு மேல இருந்து லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆளு இதோ வரன்னு கீழே இறங்கி வராரு. அவரை பார்த்ததும் ப்ரூஸ் ஆடி போயிட்டான். ஏன்னா கீழே பார்த்த ஆளு இப்ப 7வது மாடியிலும் இருக்காரு. என்ன லிப்ட் ஒர்க் ஆகலன்னு போய் சொல்லிட்டு நீங்க மட்டும் லிப்ட்ல வந்துட்டீங்களா? சரி, கீழே தரையை தொடச்சிட்டு இருந்தீங்க, இங்க மேல எலக்ட்ரிஷியனா வேலை பாக்குறீங்க, யார்தான்ப்பா நீன்னு கேக்குறான். அவரு பதில் சொல்றதுக்குள்ள, சரி நீ
யாராவனா இருந்துட்டு போ, இங்க என்ன இன்டர்வியூ பண்றதுக்கு யாருமே இல்ல, நான் கிளம்புறேன்னு கிளம்புறான். நீ தேடி வந்த பாஸ் நான் தான் அவர் சொல்றதை கேட்டதும் ப்ரூஸ் திரும்பி பார்க்கறான். அவரு இப்ப ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ல பார்க்கவே பளிச்சுன்னு இருக்காரு. உடனே அவரு, நீ தானே ப்ரூஸ், உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீயும் உங்க அப்பா மாதிரி தான் ப்ரூஸ்னு அவனோட அப்பா பத்தின எல்லா விஷயங்களையும் அவர் சொன்னதும், ப்ரூஸ் நோலன், உங்களுக்கு எப்படி என் அப்பாவை பத்தி தெரியும், என் பேஜர் நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும்னு குழப்பத்தோட கேட்கறான். உன்னை பத்தி எல்லாம் தெரியும் ப்ரூஸ், உன் லைஃப் பத்தின எல்லா விஷயங்களும் இதோ இந்த டிராயர்ல இருக்குன்னு அவர் ஒரு டேபிள் டிராயரை காட்டுனதும் நான் அதை பார்க்கலாமான்னு கேட்கறான். உடனே அவரு, இது உன்னோட லைஃப், நீ தாராளமா பாருன்னு சொல்றாரு. ப்ரூஸ் அந்த டிராயரை திறந்ததும் அது போகுது போகுது போயிட்டே இருக்கு, கூடவே இவனையும் சேர்த்து இழுத்துட்டு போகுது. அதுல இருந்து அவரு ஒரு ஃபைலை எடுத்ததும் ஒரு தட்டு தட்டுறாரு. திரும்பவும் அந்த நீளமான டிராயர் சின்னதா ஆயிடுது. அதை பார்த்து மிரண்டு போற ப்ரூஸ், யார் நீங்கன்னு கேட்கறான். நான் தான் நீ இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்த கடவுள்னு அவர் சொல்றதை கேட்டதும், எது நீங்க கடவுளா, ஏதோ அந்த டிராயர் விஷயத்துல நான் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டேன், அது என்ன ட்ரிக்ஸ்னு இப்ப கண்டுபிடிக்கிறேன்னு ப்ரூஸ் அந்த டிராயர் பின்னாடி சுவத்துல கேப் இருக்கான்னு தட்டி தட்டி பார்க்கறான். அவரு, நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறன்னு அந்த டிராயரை ஒரே விரல்ல சுவத்துல இருந்து தூரமா நகர்த்துறாரு. அப்ப பார்த்தா அதுல ஒரே ஒரு கேபின் மட்டும் தான் இருக்கு. சரி அதை விடுங்க, என் பின்னாடி எத்தனை விரல மறைச்சு வச்சிருக்குன்னு சொல்றான். அவரு 1 3 4 6ன்னு கரெக்டா டக்கு டக்குன்னு சொல்றாரு. இவன் அடுத்ததா 7 விரல்ல காமிக்கிறான். அவரு 7ன்னு சொல்றதுக்குள்ள அவன் டக்குன்னு 2 விரல மடக்கிட்டு, நீங்க சொன்னது தப்பு, 5 விரல்கள் தான் அவர் முன்னாடி கையை நீட்டுறான். ஆனா அவன் கையை பார்த்து அவனே அலற ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா கடவுள் முன்னாடி அவன் நீட்டின கையில 7 விரல்கள் இருக்கு. ப்ரூஸ் பயத்துல கையை பின்னாடி இழுக்கிறான். அதுக்கப்புறம் அவன் கை நார்மலா 5 விரல்களோட இருக்கு. நீ என் மேல தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்க ப்ரூஸ், உண்மையை சொல்ல போனா உன் புலம்பல கேட்டு நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். உன்னை எதுக்காக இங்க வர சொன்னேன்னு தெரியுமா? தெரியும், எனக்கு ஏதோ வேலை கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அது என்ன வேலைன்னு ப்ரூஸ் கேட்கறான். என்னோட வேலை, நான் இவ்வளவு நாளா செஞ்சுட்டு இருந்த வேலையை இந்த நிமிஷத்துல இருந்து நீ தான் பார்க்க போற, என் சக்திகள் எல்லாத்தையும் உனக்கு கொடுக்குறேன், இனி நீ தான் கடவுள்னு அவர் சொன்னதும் ப்ரூஸ் அப்பவும் நம்பிக்கை இல்லாம அங்கிருந்து வேகமா வெளியே ஓடுறான். கார்ல ஏறி காரை ஸ்டார்ட் பண்றான். கார் வழக்கம் போல ஸ்டார்ட் ஆகாம மக்கர் பண்ணுது. உடனே இவன் ஒழுங்கா ஸ்டார்ட் ஆயிடுன்னு சொன்னதும் அடுத்த செகண்ட் கார் ஸ்டார்ட் ஆகுது. இந்த நிமிஷம் கார் மட்டும் ஸ்டார்ட் ஆகல, அவன் லைஃபே வேற லெவல்ல ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனா அதுக்கு ப்ரூஸ் அவனுக்கு கிடைச்ச பவர்ஸை ஒழுங்கா பயன்படுத்தணுமே. ப்ரூஸ் நோலன் அங்கிருந்து நேரா ஒரு காஃபி ஷாப்புக்கு போறான். அங்க போய் உட்கார்ந்த பிறகும் அவனுக்கு படபடப்பு அடங்கல. இதெல்லாம் உண்மை கிடையாது ப்ரூஸ்னு அவனுக்கு அவனே சொல்லிக்கிறான். இவன் வித்தியாசமா பண்றதையெல்லாம் ப்ரூஸ் எதிர்க்க உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு தாத்தா அவனையே பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அவனுக்கு பிளாக் காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இவன் உடனே அவனுக்கு பவர் இருக்கான்னு செக் பண்றதுக்காக சுகர் பாட்டிலுக்கு நேரா அவன் கையை நீட்டுறான். உடனே அந்த சுகர் பாட்டில் தானா நகர்ந்து இவன் கை கிட்ட வருது. அதே மாதிரி இன்னொரு கையை நீட்டுறான். மில்க் கேன் அவன் கை கிட்ட வருது. அதெல்லாம் பார்த்து அங்கிருந்த பெருசு மிரண்டு போறாரு. இவன் எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்பூன் இருந்தா கொடுங்கன்னு சொல்ல வரான். அவன் ஸ்பூன்னு சொல்லும் போதே அவன் வாய்க்குள்ள இருந்து ஒரு ஸ்பூன் வெளியே வருது. அதை பார்த்து ப்ரூஸ் மெர்சல் ஆகுறானோ இல்லையோ, அந்த பெரியவர் இவன் என்னடா பிளாக் மேஜிக்லாம் பண்றானேன்னு அவங்க கிட்ட இருந்து தள்ளி போய் உட்கார்றாரு. அதுக்கப்புறம் ப்ரூஸ் டேபிள்ல டொமேட்டோ சூப்பை எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. இவன் அதை குடிக்க போறான். திடீர்னு ஏதோ ஒரு யோசனை அந்த சூப் பவுலுக்கு நேரா 2 கைகளையும் நீட்டி கண்ணை மூடி ஏதோ பண்றான். அவ்வளவுதான், அந்த இடத்துல புயல் காத்து மாதிரி வீசுது. பவுல்ல இருந்த சூப் புயல்ல சிக்கின கடல் அலை மாதிரி பொங்குது. இவன் அதையே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். அப்ப கடவுள் அவன் எதிரில வந்து, என்ன ப்ரூஸ் ஜாலியா இருக்க போலன்னு கேட்கிறாரு. திடீர்னு அவர் அந்த இடத்துல பார்த்ததும் ப்ரூஸ் ஷாக் ஆகுறான். பயப்படாத, வா உன் கூட கொஞ்சம் பேசணும், சின்னதா ஒரு வாக் போயிட்டு வரலாம்னு அவனை வெளியே கூட்டிட்டு போறாரு. 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைச்சேன், ஆனா நீ அதுக்குள்ள ஓடி வந்துட்டேன்னு அவர் சொன்னதும், இல்ல என் கையில 7 விரல பார்த்ததும் நான் பயந்து ஓடி வந்துட்டேன்னு சொல்றான். சரி, நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன். நீ உன் இஷ்டம் போல இந்த சக்தியை எப்படி வேணா பயன்படுத்தலாம். ஆனா இதுல 2 ரூல்ஸ் இருக்கு. அதை மட்டும் நீ கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஒன்னு, நீ தான் கடவுள்னு யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. 2வது, தனிப்பட்டவங்க விருப்பத்தை நீ மாத்த ட்ரை பண்ணக்கூடாது. இதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்க. இன்னும் ஏன் பயத்தோட இருக்க, தைரியமா இரு, நீ தான் இப்ப கடவுள்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அவங்க பக்கத்துல ஒரு லக்ஸரி போட் போகுது. அப்பதான் ப்ரூஸ் அவன் எங்க நின்னுட்டு இருக்கானே பாக்குறான். 2 பேரும் கடல் மேல நின்னுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க ப்ரூஸ்னு கடவுள் அங்கிருந்து கிளம்புறாரு. உடனே ப்ரூஸ், கடவுளே நீங்க எங்க போறீங்கன்னு கேட்கறான். நீ தான் என் வேலையை பாத்துக்க போறியே, அதனால நான் ஜாலியா வெக்கேஷன் போறேன்னு அவர் டாடா காட்டிட்டு கிளம்புறாரு. அவர் கிளம்புனதும் ப்ரூஸ் நோலனும் அந்த தண்ணியிலேயே நடந்து போறான். இப்ப அவனுக்கு பயம் போயிடுச்சு, ஆனா திமிர் வந்துடுச்சு. அவன் நடையும் ஸ்டைலும் மாறிடுச்சு. அவன் நடந்து போற வழியில ஒரு துணிக்கடை ஷோகேஸ் பொம்மை போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்ததும் இவன் கண்ணை மூடி கையை நீட்டுறான். உடனே அந்த ட்ரெஸ்ஸை இவன் போட்டுட்டு இருக்கான். இவன் போட்டு இருந்த ட்ரெஸ்ஸை இப்ப அந்த பொம்மை போட்டுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ப்ரூஸ் ரோட்ல தெனாவட்டா நடந்து போயிட்டு இருக்கான். போற வழியில இவன் அடிச்ச ரவுடி கும்பல் அங்க நிக்கிறத பார்த்துட்டு இவன் நேரா அவங்க கிட்ட போறான். அவனை பார்த்ததும், டேய் யார் வராங்க பாருடா, நம்ம ஹீரோ வந்து
வந்திருக்காருன்னு அவனை கலாய்க்கிறாங்க. உடனே ப்ரூஸ் உங்க எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்க வந்திருக்கேன்னு சொன்னதும் இவன் சொல்றதை கேட்டதும் அந்த கும்பல் மொத்தமும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இங்க பாரு வாங்கினது பத்தல போல, ஆளுக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்பலாம்டான்னு ஒருத்தன் கிண்டலா சொல்றான். இங்க பாருங்க நான் சண்டை போட வரல, நீங்க எல்லாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டா உங்களை நான் சும்மா விட்டுடுறேன்னு சொல்றான். உடனே அந்த கும்பல்ல இருக்கிற ஒரு மொட்டத்தலை என்னது மன்னிப்பு கேட்கறதா, மன்னிப்பு தானே கேட்கறேன், என்னைக்கு என் பின்னாடி ஒரு குரங்கு வெளியே வருதோ அன்னைக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னு நக்கலா சொல்றான். உடனே ப்ரூஸ் நீ ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கட்டும்னு சொல்றான். அவ்வளவுதான் அந்த மொட்டத்தலையோட முகம் திடீர்னு மாறுது. எல்லாரும் அவனையே வினோதமா பாக்குறாங்க. என்னடான்னு பார்த்தா அவன் ஃபேண்ட்டை கிழிச்சுக்கிட்டு ஒரு குரங்கு வெளியே வருது. அதை பார்த்ததும் டே இவன் ஏதோ சூனியக்காரன் போல, வாங்கடா இங்கிருந்து கிளம்பலான்னு எல்லாரும் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. அதுக்கப்புறம் ப்ரூஸ் அவன் வீட்டுக்கு போனதும் அவனோட லவரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இதுவரைக்கும் அவன் லைஃப்லயே பார்க்காத ஒரு புது வகையான பூங்கொத்தை கொடுக்கறான். அவ அதை பார்த்து ஆச்சரியத்தோட இது உனக்கு எங்க கிடைச்சதுன்னு கேட்கறா. இது உனக்காகவே நான் உருவாக்குனதுன்னு சொல்றான். இது கூட பரவாயில்லைங்க, அடுத்து ஒரு காரியம் பண்றான் பாருங்க. அவனோட ரொமான்டிக் மூடுக்காக நிலாவையே கயிறு கட்டி அவன் பக்கத்துல இழுக்கிறான். நிலாவை அவன் வீட்டுக்கு பக்கத்துல வர வச்சு அத கிரேஸை கூட்டிட்டு வந்து காட்டுறான். இவன் பண்ண இந்த சில்லறத்தனமான வேலையால எவ்வளவு பேர் பாதிக்க போறாங்கன்னு இப்ப அவனுக்கு தெரியாது. மறுநாள் காலையில கிரேஸ் டிவி நியூஸை பார்த்துட்டு இருக்கா. ஜப்பான்ல ஏற்பட்ட திடீர் சுனாமியால ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. கிரேஸ் அந்த நியூஸை வருத்தத்தோட பார்த்துட்டு இருக்கா. நேத்து நிலவுல திடீர்னு ஏற்பட்ட மாற்றத்தால தான் ஜப்பான்ல சுனாமி ஏற்பட காரணம்னு சொல்றாங்க. இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டதுக்கு முழுக்க முழுக்க ப்ரூஸ் தான் காரணம். இது எதுவும் தெரியாத ப்ரூஸ் பொறுமையா தூங்கி எழுந்திருச்சு கிளம்புறான். கிரேஸ் எங்க கிளம்புறன்னு கேட்கறா. நான் என் புது வேலைக்கு போறேன்னு வெளியே போறான். அங்க அவனோட பழைய காரை பார்த்ததும் இதெல்லாம் ஒரு காரான்னு புலம்பிக்கிட்டு காருக்குள்ள உட்கார்றான். அப்ப ரெண்டு பசங்க அவன் கிட்ட வந்து சார் பாக்குறதுக்கு இந்த காரு சும்மா தாறுமாறா இருக்குன்னு சொல்றாங்க. பழைய காரை எதுக்காக இவனுங்க இப்படி சொல்றாங்கன்னு பார்த்தா நம்ம ஆளு அந்த டப்பா காரை லேட்டஸ்ட் ஸ்போர்ட்ஸ் காரா மாத்தி இருக்கான். அவன் போற வழியில எப்பவும் போல டிராபிக்கை பார்த்ததும் என் முன்னாடி ஒருத்தர் நிக்க கூடாதுன்னு அவன் கையை அசைக்கிறான். அடுத்த நிமிஷம் அவன் முன்னாடி நின்றுட்டு இருந்த எல்லா காரும் ஓரங்கட்டி நிக்குதுங்க. இவன் மட்டும் அந்த ரோட்ல செம ஸ்பீட்ல போறான். அடுத்த சீன்ல ப்ரூஸ் ஏற்கனவே வேலை செஞ்ச சேனல் 5 டிவி காரங்க போலீஸ் டாக் ட்ரைனிங் பத்தி ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இவன் அங்க போய் நின்னுட்டு இருக்கான். அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு வெளியே வர சேனல்காரங்க இவனை பார்த்ததும் என்னப்பா எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்திருக்க, உன்னை எப்படி சேனல் 7ல வேலைக்கு எடுத்தாங்கன்னு கிண்டல் பண்றாங்க. அதுக்கு ப்ரூஸ் இனிமே தாண்டா கதையை ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்றான். அப்ப திடீர்னு பார்த்தா ஒரு போலீஸ் மோப்ப நாய் ஒரு இடத்துல பழம் தோண்டிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு டெட் பாடி இருக்கிறத பார்த்ததும் அந்த இடமே பரபரப்பா ஆயிடுது. உடனே சேனல் 5 நியூஸ் ரிப்போர்ட்டர் அதை படம் எடுக்கிறதுக்காக வேன்ல இருக்கிற வீடியோ கேமராவை எடுக்க போறான். ஆனா அந்த வேனோட கதவு ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடுது. அதுவும் நம்ம ஆளோட வேலை தான். அதுக்கப்புறம் ப்ரூஸ் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு வீடியோ கேமராவை ஒரு சின்ன பையன்கிட்ட கொடுத்து அந்த பரபரப்பான சம்பவத்தை வீடியோவில் ரெக்கார்ட் பண்றான். அந்த வீடியோ டிவில டெலிகாஸ்ட் ஆனதும் ஒரே நாள்ல ப்ரூஸ் பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டான். எந்த சேனல்ல அவனை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுனாங்களோ அதே சேனல்காரங்க அவனை கூப்பிட்டு பழசையெல்லாம் மறந்துரு ப்ரூஸ், எங்க சேனலுக்காக நியூஸ் கலெக்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. இவனும் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிறான். இவன் ஃபேமஸ் ஆகணுங்கிற ஒரே காரணத்துக்காக என்னென்னவோ தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்றான். வானத்திலிருந்து ஒரு பெரிய விண்கல்லை விழ வச்சு அந்த நியூஸை இவன் முதல் ஆளா கவர் பண்றான். அது மூலமா இன்னும் பாப்புலர் ஆகிறான். இவ்வளவு சக்தி கிடைச்சிருக்கு. ஆனா ப்ரூஸ் நோலன் அவனோட எதிரி ஈவன் பாக்ஸ்டரை கண்டுக்கவே இல்லையேன்னு பார்த்தா ஒரு நாள் லைவ் ப்ரோக்ராம்ல ஈவன் பாக்ஸ்டர் ஒரு முக்கியமான நியூஸை வாசிச்சுட்டு இருக்கான். திடீர்னு அவன் வாய் குழறது, குரல் மாறுது. உடனே அவன் சாரின்னு தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறான். இப்ப முன்னை விட மோசமா ஏதேதோ உளர ஆரம்பிச்சிட்டான். ஜிப்ரிஷ் லாங்குவேஜ்ல எல்லாம் பேசுறான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்கும் எதுவும் புரியல. ஈவன் பாக்ஸ்டர் லைவ் ப்ரோக்ராம்ல திக்கி திணறி அசிங்கப்படுறத ப்ரூஸ் நோலன் அவன் வீட்டில் இருந்துகிட்டு டிவில பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். பின்ன ரசிக்க மாட்டானா? இதையெல்லாம் பண்ணதே அவன் தானே. அதுக்கப்புறம் ப்ரூஸ் அவன் கேர்ள் ஃப்ரெண்டை டின்னருக்கு கூட்டிட்டு போறான். அங்க ரெண்டு பேரும் அவங்க ஃபியூச்சரை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ப்ரூஸ் காதுல நிறைய குரல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கு. அவனால் அந்த சத்தத்தை தாங்கவே முடியல. ஒரு கட்டத்துல தலைவலி தாங்காம ப்ரூஸ் வெளியே ஓடி போய் கடவுளே என்னால முடியலன்னு கண்ணை மூடி கத்துறான். அடுத்த சீன்ல பார்த்தா ப்ரூஸ் எவரெஸ்ட் மலை உச்சியில நின்னுட்டு இருக்கான். அவன் பக்கத்திலேயே கடவுள் நின்னுட்டு இருக்காரு. அவரை பார்த்ததும் ப்ரூஸ் இது என்ன சொர்க்கமா, நான் இவ்வளவு சீக்கிரம் செத்துட்டேனான்னு கேட்கறான். நீ சாகலாம் இல்ல, நான் தான் உன்னை இங்க வர வச்சேன்னு அவர் சொன்னதும் ப்ரூஸ் அவர்கிட்ட என் மண்டைக்குள்ள ஒரே இறைச்சலா இருக்கு, இது எதனாலன்னு கேட்கறான். அது இறைச்சல் இல்ல ப்ரூஸ், அது எல்லாமே பிரார்த்தனைகள்னு அவர் சொன்னதும் பிரேயர்ஸா, ஆனா எனக்கு அது வெறும் சத்தங்களா தானே கேக்குது, ஒண்ணுமே புரியலன்னு சொல்றான். ப்ரூஸ் சொல்றத கேட்டதும் நீ அவங்களோட பிரேயரை கவனிக்கல, சரி என் கேள்விக்கு பதில் சொல்லு, என் சக்திகள் உங்ககிட்ட வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் நீ எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்குன்னு கடவுள் கேட்டதும் என் லைஃப்லயே ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு, அதை எல்லாத்தையும் முதல்ல சரி பண்ணணும், அதுக்கப்புறம் தான் உலகத்துக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்றான். என்னது உலகத்துக்கா? இப்போ உனக்கு கேட்ட குரல்கள் எல்லாமே ஒரே ஒரு ஏரியாவில் இருக்கிற ஜனங்களோட பிரார்த்தனைகள் தான் அவர் சொல்றத கேட்டதும் ப்ரூஸ் என்ன பண்றதுன்னு
பண்றதுன்னு தெரியாம திருன்னு முழிக்கிறான். நீ என்னோட வேலையை ஏத்துக்கிட்ட, ஒழுங்கா அதை செஞ்சு முடியும்னு கடவுள் சொன்னதும் அடுத்த சீன்ல ப்ரூஸ் அவன் வீட்டுல இருக்கான். கிரேஸ் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. ஆனா இவனால தூங்க முடியல. ஏன்னா இவன் காதுல ஜனங்களோட பிரார்த்தனைகள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. இவன் உடனே அவங்க பிரார்த்தனைகள் எல்லாமே ஒரு ஃபைலா மாறட்டும்னு சொல்றான். அடுத்த செகண்ட் அந்த ரூமே பார்த்தாத அளவு எக்கச்சக்கமான ஃபைல் டிராயர்ஸ் குவிஞ்சு கிடக்கு. அதை பார்த்ததும் ப்ரூஸ் இதையெல்லாம் எந்த காலத்துல பிரிச்சு படிக்கிறதுன்னு எல்லாத்தையும் ஒரு துண்டு சீட்டுகளா மாற சொல்றான். அடுத்த செகண்ட் அந்த ரூம் மொத்தமும் ஏன் ப்ரூஸ் உடம்பு ஃபுல்லாவும் ஒரே துண்டு சீட்டுகளா இருக்கு. எவ்வளவு சீட்டுகளான்னு மிரண்டு போற ப்ரூஸ் எல்லாமே என்னோட கம்ப்யூட்டர்ல இமெயில்ஸா மாறட்டும்னு சொல்றான். அதுக்கப்புறம் ப்ரூஸ் அவனோட கம்ப்யூட்டரை ஆன் பண்ணி பார்க்கறான். 10 லட்சத்துக்கும் அதிகமான இமெயில்ஸ் வந்திருக்கு. இவன் அந்த இமெயில்ஸை ஓபன் பண்ணி கூட பார்க்காம எல்லாருக்கும் எஸ் எஸ்னு அவங்க பிரார்த்தனைகளுக்கு ஓகே சொல்றான். கீபோர்ட்ல எஸ் எஸ்னு தட்டிக்கிட்டே இருக்கான். இவனால முடியல. என்ன மாதிரி எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும்னு லட்சக்கணக்கான மக்களோட பிரார்த்தனைகள் எல்லாத்துக்கும் ஒரே பட்டன்ல உங்க எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறட்டும்னு எல்லாருக்கும் சேர்த்து எஸ்ன்னு தட்டி விடுறான். இவன் பண்ண அந்த வேலையால அந்த ஊரே ஒரு வழியாக போகுதுன்னு ப்ரூஸ்க்கு அப்போ தெரியாது. அதுக்கப்புறம் ப்ரூஸ்க்காக அவன் சேனல் சார்பா ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்றாங்க. ப்ரூஸ் மட்டும் அந்த பார்ட்டியில கலந்துக்கிறான். தனியா பார்ட்டியில என்ஜாய் பண்ண முடியாம ப்ரூஸ் கிரேஸ்க்கு கால் பண்ணி நீ இந்த பார்ட்டியில கலந்துக்கன்னு சொல்றான். கிரேஸ் கிளம்பி இந்த பார்ட்டிக்கு வரதுக்குள்ள இங்க ஒரு கூத்து நடக்குது. ப்ரூஸ் கூட வேலை செய்யற சூசன்ங்கிற பொண்ணு இவனையே லுக்கு விட்டுட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் பொறுத்து ப்ரூஸ் மறுபடியும் கிரேஸ்க்கு கால் பண்றதுக்காக அங்க இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள போறான். அப்ப அந்த ரூமுக்குள்ள வர சூசன் ப்ரூஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனை கிஸ் பண்றா. அப்ப கரெக்டா அங்க வர கிரேஸ் அதை பார்த்ததும் ஷாக் ஆகி ப்ரூஸ் மேல கோச்சிக்கிட்டு அங்கிருந்து கோவமா வெளியே போறா. ப்ரூஸ் அவகிட்ட நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, நான் எந்த தப்பும் பண்ணலன்னு அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். ஆனா கிரேஸ் அவன் சொல்றத நம்ப தயாரா இல்ல. அவ அங்கிருந்து கிளம்ப போறா. அப்ப ப்ரூஸ் நீ என்னை விட்டு போக முடியாதுன்னு கத்துறான். ஆனா அவ அதை காதுல வாங்காம கார்ல கிளம்பி போயிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ப்ரூஸ் சோகமா அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வரான். அங்க என்னடானா ரூமுக்குள்ளேயே மழை பெய்யுது. இவன் பண்ண வேலையால அந்த ஊரோட கிளைமேட்டே சேஞ்ச் ஆயிடுச்சு. நிறைய பேர் மழை பெய்யணும்னு வேண்டிக்கிட்டதால இப்ப திடீர்னு அங்க மழை பெய்ய ஆரம்பிக்குது. மறுநாள் ப்ரூஸ் கிரேஸ் தேடி போய் அவளை சமாதானப்படுத்துறான். ஆனா அவ இவன் கிட்ட பேச கூட தயாரா இல்ல. உடனே நம்ம ஆளு அவன் சக்தியை பயன்படுத்தி அவளை வசியம் பண்ண பாக்குறான். ஆனா அங்க ஒன்னும் வேலைக்காகல. ஏன்னா ஒருத்தரோட தனிப்பட்ட விருப்பத்தை உன்னால மாத்த முடியாதுன்னு கடவுள் சொன்னது அப்பதான் ப்ரூஸ்க்கு ஞாபகம் வருது. இவன் இங்க கிரேஸ் பின்னாடி சுத்திட்டு இருக்கான். அங்க ஊரே கலேபரம் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இவன் விண்கல்ல கீழே விழ வச்சதால நிறைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால நிறைய இடங்கள்ல பவர் கட் ஆகி ஜனங்க ரோட்ல இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பிரச்சனைனா இன்னொரு பக்கம் $4 லட்சம் முதல் பரிசு லாட்டரி டிக்கெட் வாங்கினவங்க எல்லாருக்குமே முதல் பரிசு விழுந்திருக்கு. அது எப்படின்னா எல்லாருமே முதல் பரிசு வேணும்னு வேண்டிக்கிட்டதால ப்ரூஸ் நோலன் ஆல்ரெடி எல்லாருக்குமே எஸ்ன்னு பட்டனை தட்டி விட்டு இருக்கான். அதனால யாரெல்லாம் லாட்டரி டிக்கெட் வாங்கினாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் பிரைஸ் விழுந்திருக்கு. இப்ப அந்த $4 லட்சம் பரிசு விழுந்த எல்லாருக்குமே பிரிச்சு கொடுத்தா ஒரு ஆளுக்கு கிடைச்சிருக்கிற பரிசு தொகை வெறும் $17 தான். $4 லட்சம் பரிசு தொகை கிடைக்கும்னு எதிர்பார்த்த எல்லாரும் வெறும் $17 கைக்கு வந்ததும் ரோட்ல இறங்கி கலவரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயம் ப்ரூஸ் டிவி சேனல்ல நியூஸ் வாசிக்க போறான். உடனே ஜாக் அவனை தடுத்து நிறுத்தி ப்ரூஸ் நீ பேச வேண்டிய வேற ஒரு விஷயம் இருக்கு. ஊரே இப்ப கலவரமயமா இருக்கு. அதை பத்தின ஹாட் நியூஸ் தான் நீ இப்ப படிக்க போறேன்னு அவர் சொன்னதும் ப்ரூஸ் நோலன் என்னாச்சு இந்த ஜனங்களுக்குன்னு ஷாக் ஆகி சூசன் இந்த நியூஸை நீ பாத்துக்கன்னு ப்ரூஸ் அங்கிருந்து கிளம்பி ஊருக்குள்ள போய் பார்க்கறான். அங்க ஜனங்க எல்லாரும் அந்த ஊரையே அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் கடைகளை சூறையாடி கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. நிலைமை கை மீறி போயிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம ப்ரூஸ் நோலன் முதல்ல கடவுளை சந்திச்ச அதே இடத்துக்கு போய் கடவுளை தேடுறான். கடவுளே எங்க இருக்கீங்க, எனக்கு உங்க உதவி வேணும், தயவு செஞ்சு நேர்ல வாங்கன்னு கத்துறான். கொஞ்ச நேரம் பொறுத்து அவர் பின்னாடி தரையை தொடச்சிட்டே அந்த இடத்துக்கு வர கடவுள் என்ன ப்ரூஸ் இந்த வேலை நீ நினைச்ச மாதிரி ஈஸியா இல்லையான்னு கேக்குறாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு அவன் சொன்னதும் நீ சரியான டைமுக்கு தான் வந்திருக்க, இந்தா நீ இந்த தரையை தொடைன்னு அவன் கையிலயும் ஒரு மாபை கொடுக்கறாரு. இவன் கேள்வி எதுவும் கேட்காம அவர் கூட சேர்ந்து அந்த தரையை துடைக்கிறான். இப்ப இந்த தரை பலபலன்னு ஆயிடுச்சு இல்ல, பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு பார்க்காத, அதை எப்படி சரி பண்றதுன்னு பாருன்னு கடவுள் சொன்னதும் அதுக்கு ப்ரூஸ் நான் அவங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நிறைவேற்றணும்னு சொல்றான். அதை கேட்டதும் அவரு எப்போவாச்சும் நீ யாருக்காவது என்ன தேவைன்னு கேட்டிருக்கியா, இது என்ன நீ சூப்பர் ரெண்டா பிரிச்சியே அது மாதிரி மேஜிக் ட்ரிக்னு நினைச்சியா, ஜனங்க எல்லாரும் என்கிட்ட அவங்க வேண்டது எல்லாம் நான் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற திறமையை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. அதிசயம் நடக்கணும்னு காத்துட்டு இருக்க கூடாது, நாம தான் அந்த அதிசயத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. உடனே ப்ரூஸ் இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லாமலே கிளம்புறீங்களேன்னு கேட்கறான். உன்னால எல்லாத்தையும் சரி பண்ண முடியும், தைரியமா போன்னு அவர் சொன்னதும் எனக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா நான் என்ன பண்றதுன்னு கேட்கறான். அதுவும் பிரச்சனை, அதை நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. ப்ரூஸ் வீட்டுக்கு போனதும் அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான். முதல்ல அவன் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி இமெயில்ல எல்லாருடைய விஷஸ்
விஷுக்கும் எஸ் சொன்னதை கட் பண்றான். அதுக்கப்புறம் எல்லாரையும் போல டிராபிக்ல நின்னு போறான். கார் ஸ்டார்ட் ஆகாத ஒருத்தருக்கு காரை தள்ளி ஹெல்ப் பண்றான். அவன் சேனலுக்கு போனதும் ஈவன் பாக்ஸ்டர் போய் பார்க்கறான். ப்ரூஸ் பண்ண வேலையால ஈவன் பாக்ஸ்டர் அந்த வேலையை விட்டே போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். ப்ரூஸ் ஈவன் கிட்ட எங்க கிளம்பிட்ட, இனி நீ தான் இந்த சேனலோட நம்பர் 1 நியூஸ் ஆங்கர், நான் என்னோட வேலையை விட்டு போறேன்னு சொல்லிட்டு சாரி ஈவன், உனக்கு ஒரு தடவை கூட நான் விஷ் பண்ணது கிடையாதுன்னு ஈவன் பாக்ஸ்டர் கையை குலுக்கி அவனுக்கு விஷ் பண்றான். இவனுக்கு என்ன ஆச்சுன்னு புரியாம ஈவன் பாக்ஸ்டர் தேங்க்ஸ் ப்ரூஸ்னு சொல்றான். அதுக்கடுத்து ப்ரூஸ் அந்த பிச்சைக்காரனுக்கும் ஹெல்ப் பண்றான். இப்பதான் ப்ரூஸ் கொஞ்சம் கொஞ்சமா உண்மையான சந்தோஷம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறான். அப்ப அவன் வீட்டுக்கு கிரேஸோட ஃப்ரெண்டு வரா. அவகிட்ட கிரேஸ் எப்படி இருக்கான்னு கேட்கறான். ஆனா அவ நான் எதுவும் சொல்ல விரும்பல ப்ரூஸ், கிரேஸோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக தான் வந்தேன்னு சொல்றா. கடைசியா அவ கிளம்பும் போது ப்ரூஸ் கிட்ட கிரேஸ் எப்பவும் என்ன பண்ணுவான்னு தெரியுமா, ப்ரே பண்ணுவா, அதுவும் உனக்காக மட்டும்தான் ப்ரே பண்ணுவான்னு அவ சொன்னதும் ப்ரூஸ் ஒரு மாதிரி ஆயிடுறான். உடனே அவன் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி கிரேஸ் இவனுக்காக கடவுள்கிட்ட என்ன வேண்டி இருக்கான்னு பாக்குறான். கிரேஸ் எப்பவுமே கடவுள்கிட்ட ப்ரூஸ் நல்லா இருக்கணும், அவனுக்கு சக்தியை கொடு, அவன் சந்தோஷமா இருக்கணும், அவன் எதிர்பார்க்கிற வேலை கிடைக்கணும்னு இவனுக்காக தான் எப்பவுமே கடவுள்கிட்ட ப்ரே பண்ணியிருக்கா. அப்ப கிரேஸ் அந்த நிமிஷமும் கடவுள்கிட்ட இவனுக்காக தான் ப்ரே பண்ணிட்டு இருக்கா. உடனே ப்ரூஸ் கண்ணை மூடி அவ இருக்கிற இடத்துக்கு போய் அவ என்ன ப்ரே பண்றான்னு கேட்கறான். கடவுளே, நான் இப்பவும் ப்ரூஸை லவ் பண்றேன், ஆனா நான் அவன்கிட்ட இருந்து விலகி இருக்கணும், எனக்கு அவன் ஞாபகமே வரக்கூடாதுன்னு ப்ரே பண்றா. அதை கேட்டதும் ப்ரூஸ் கண்ணில இருந்து தானா கண்ணீர் வருது. அவன் அங்கிருந்து அழுதுகிட்டே ரோட்ல நடந்து போறான். கடவுளே, நீ ஜெயிச்சிட்ட, நான் தோத்துட்டேன், என்னால முடியல, எனக்கு எது தப்பு எது சரின்னு தெரிஞ்சிருச்சுன்னு கடவுள்கிட்ட மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கறான். அப்ப அந்த ரோட்ல வேகமா வர ஒரு லாரி அவனை இடிச்சிட்டு போயிடுது. கட் பண்ண அடுத்த சீன்ல ப்ரூஸ் மேல் லோகத்துல இருக்கான். ஏன் அதுக்குள்ள என் உயிரை எடுத்துட்டீங்கன்னு கடவுளை பார்த்து கேட்கறான். நடு ரோட்ல முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டது யார் தப்புன்னு கடவுள் கேட்டதும், ஆனா எதுக்காக இப்ப என் உயிரை எடுத்தீங்கன்னு கேட்கறான். ஆனா அவரு அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம, ப்ரூஸ், உன்கிட்ட ஒரு தெய்வீக சக்தி இருக்கு, உன்னை சுத்தி இருக்கிறவங்களை உன்னால சந்தோஷமாவும் சிரிக்க வைக்கவும் முடியும், உனக்குள்ள இருக்கிற திறமை அதுதான், உன்னுடைய பலமும் அதுதான்னு இப்ப இந்த நிமிஷம் ப்ரே பண்ணுன்னு கிரேஸ் கொடுத்த பிரேயர் பீட்ஸ் அவன் கையில கொடுக்கறாரு. அவன் அதை கையில வாங்கி கண்ணை மூடி ப்ரே பண்றான். கடவுளே, எல்லாருக்கும் உணவு கொடு, உலகத்துல அமைதியை கொடுன்னு வேண்டான். அவனோட பிரேயரை கேட்டதும் அவரு இப்போ உன் மனசுக்கு எப்படி இருக்குன்னு கேட்கிறாரு. இவன் உடனே அமைதியா இருக்குன்னு சொல்றான். சரி, இப்ப சொல்லு, உனக்கு என்ன வேணும்னு அவர் கேட்டதும் இவன் கிரேஸ்னு சொல்றான். அவ உனக்கு திரும்ப கிடைக்கணுமான்னு அவர் கேட்கிறாரு. இல்ல, அவ சந்தோஷமா இருக்கணும், என்னை விட அவளுக்கு யாரு பொருத்தமோ அவன் கூட அவ சேரணும்னு கிரேஸ் மேல இருக்கிற உண்மையான அன்பால கடவுள்கிட்ட கேட்கறான். இப்ப நீ சொன்னதை நான் உன்னோட பிரேயரா எடுத்துக்கிறேன், இப்ப நீ போன்னு கடவுள் அவனை தள்ளி விடுறாரு. அடுத்த நிமிஷம் ப்ரூஸ் இங்கே ஹாஸ்பிட்டல்ல கண்முழிச்சு பார்க்கறான். அவனை பார்க்கறதுக்காக கிரேஸ் அங்க வந்திருக்கா. ரெண்டு பேரும் பழசையெல்லாம் மறந்து ஒன்னா சேர்றாங்க. அப்ப ப்ரூஸ் கையில கடவுள் கொடுத்த பிரேயர் பீட்ஸ் இருக்கிறத பார்க்கறான். அதுக்கப்புறம் ப்ரூஸ் பழையபடி அவன் பேக்கரி பத்தி இன்டர்வியூ எடுக்கிற வேலையே செய்யறான். அதோட படமும் நல்லபடியா முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துல ஜிம் கேரி ஒரு பக்கம் அவன் ஸ்டைல்ல அதிரடியா நடிச்சா, கடவுளா வந்து அமைதியான பர்ஃபார்மன்ஸ்ல கலக்கியிருப்பாரு மார்கன் ஃப்ரீமேன். ப்ரூஸ் ஆல்மைட்டி படத்தை பார்க்காதவங்க இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயம் இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மூவியோட உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.